இன்றைக்கி அன்பி ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது புளிப்பொங்கல். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். புளித்தண்ணி, எண்ணெய், உப்பு, கடுகு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அரிசிமை. இப்போ புளிப்பொங்கல் நம்ம பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். குக்கர் பாத்திரத்தை தண்ணி ஊற்றிருக்கோம். நொய்யும் களைஞ்சி வச்சுன்னு இருக்கோம். அந்த களைஞ்ச இதில் வந்து 3 டம்ளர், 1 டம்ளர் நொய்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுடுறோம். இதில் அளந்த தண்ணி இருக்குது. இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை இப்போ மூடிடுறோங்க. மகதி இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கோம்மா. நம்ம இப்போ பெரிய குக்கரில் ரைஸை வச்சுடலாம். இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து புளி இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி புளிக்காய்ச்சலுக்கு புளிப்பொங்கலுக்குள்ளே தேவையான இதெல்லாம் பண்ணும். இப்போ புளிக்கு உள்ள இதெல்லாம் இதில் நம்ம போடுறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றின்னு அடுத்தது கடுகு, ஒரு அழாக்கு நொய்னா 5 மிளகா வத்தல். உரப்பு வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகா வத்தலை கிள்ளி போட்டுண்டு இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது போட்டு கடலைப்பருப்பை வறுத்துண்டு. கடலைப்பருப்பு வாசனை, வெறுமனை கடுகு மாத்திரம் வாசனையாக இருக்காது. வெங்காயம் போட்டுட்டு அடுத்து மஞ்சள் பொடி போட்டு கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிண்டு புளியை கரைச்சி விட்டா போதும். புளியை நம்ம இப்போ விடுறோம். கரெக்டாக ஒரு சின்ன உருண்டை புளி உருட்டின்னா போதும். ஒரு டம்ளர் நொய்க்கு சின்ன ஒரு எலுமிச்சங்க அளவு புளி போடும். போட்டு கையோட இதில் உப்பு போட்டால் போதும். நொய்யில் உப்பு போட வேண்டாம். தேவையான அளவு ஒரு டம்ளருக்கு இந்த உப்பு போடும். இது போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது கொஞ்சம் கொதிச்சா போதும். இது அடுத்தது வெயிட்டு குக்கருக்கு வெயிட்டு போட்டுடலாம். கடலைப்பருப்பு உடம்புக்கு நல்லது. ஆமாம், கடலைப்பருப்பு வெறும்ன கடுகு போடுறத விட கடலைப்பருப்பு தான் வாசனை. புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் கடலைப்பருப்பு போடுவோம் பற்றியா. அதனால் வந்து இதுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டால் தான் வாசனை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போடும். இது அவ்வளோதான். கலரெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இது தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப கெட்டியமாக ஆகணுங்கிறது இல்லை. ஏன்னா அந்த நோய் இது மாதிரி வரும் இல்லையா, கெட்டியமாக வரும் இல்லையா. அதனால் இது வந்து தண்ணியாகவே இருக்கட்டும். இந்த பச்சை வாடை போய் எடுத்துன்னு வச்சுக்கோ, அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதான். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பொங்கல் இதை வந்து இதில் கொட்டி கலந்துக்கலாம். தேவையான அளவு கலந்துக்கலாம். நிறையா நோய் வந்ததுன்னா கொஞ்சம் தக்க வச்சுன்னு தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். ஸோ இதை மொத்தத்தையும் கலந்தால் போராது தெரியாது இல்லையா. அதனால மொத்தத்தையும் கலக்க போகிறது. கொஞ்சம் வச்சுட்டு தேவை புளிச்சதுன்னா இன்னும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துக்கலாம். இப்போ நம்ம 3 விசில் வந்துருக்கு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து திறந்து இப்போ சரியாக ஆகிருக்கும் இந்த நொய். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போட்டு கலக்க போகிறோம். கலந்து இப்போ நம்ம கலந்து என்ன பண்ண போகிறோம், இதை டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்படி இருக்குங்க. இப்போ இது முடிச்சாச்சு. இது கரெக்டாக இருக்குது. இது வந்து அளவு மறுபடியும் போட்டு கலந்தால் கலர் நல்லா வந்திருக்கு. நொய்யும் நல்லா வெந்திருக்கு. பொங்கல் ஆட்டமாக வந்திருக்கு. இப்போ அழகாக பொங்கல் மாதிரி உங்களுக்கு பயத்தம்பருப்பு பொங்கல் எப்படி வருதோ அதே மாதிரியே புளிப்பொங்கல் நல்லா
இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இதை. இந்த சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த அன்பை ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம வந்து புளிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் ஒரு 20 நிமிஷத்தில் இது பண்ணி முடிச்சுடலாம். இதை வந்து குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கெல்லாம் ஈஸியாக ஜீரணம் ஆகும். சாயந்தரம் வந்து டிஃபனுக்கு வந்து வடை அப்பளம் கருடாம் பொரிச்சு இதை வச்சேன்னு வச்சுங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.